வணக்கம், வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இப்போ மாம்பழ சீசனா இருக்கிறதுனால இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். இதுக்கு பேர் மாம்பழ மோர் கூட்டான். இது ஒரு கேரளா டிஷ். கேரளால இதை பழைப்புளிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியை ஊத்திட்டு இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சமா வெல்லமும் போட்டுக்கலாம். இந்த உப்பு, இந்த வெல்லம், இந்த மஞ்சள் எல்லாமே இந்த தண்ணியில நல்லா கரையணும். இது இப்ப எல்லாமே கரைஞ்ச உடனே இதுல நான் ஒரு அரை மூடி தேங்காவும் ஒரு 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதை அரை மூடி தேங்காவும் 2 பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காவோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப இது ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி மிக்சியில அரைச்சு எடுத்திருக்கேன். இதை அரைக்கும் போதே கொஞ்சம் தயிரையும் விட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ தயிரும் மாம்பழமும் சேர்த்து ஒரு 2-3 வாட்டி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளீனா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்ம்ல வந்துடும். அதை இந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் போட்டது கொதிச்ச உடனே இதை இது போதும். இது இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க. அப்பதான் எல்லாமே ஒன்னா சேர்ந்துரும். இந்த கார்னர்ஸ்ல எல்லாம் இப்ப இந்த பதையற மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா எல்லாமே கொஞ்சம் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்தோடனே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணி இப்போ எடுத்து வச்சு இதில் நம்ம கொஞ்சம் கடுகு, மெந்தியம், மிளகா வத்தல் இதை தாளிச்சு கொண்டு போகிறோம். ஒரு கடாயை போட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனு, அப்புறம் கடுகு, கடுகு கொஞ்சம் வெடி காமிச்ச உடனே மெந்தியம் ஒரு 1/4 ஸ்பூன் அண்ட் மிளகா வத்தல். எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாம்பழம் மோர் கூட்டான் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்து ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே பண்ணி பாருங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு. இதுக்கு ஒரு மாம்பழத்துக்கு நான் அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால அந்த மாம்பழத்தோட 1/2 லிட்டர் தயிர் அந்த பல்போடு சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுக்கு இன்னைக்கு நான் இந்த பீன்ஸ் உசிலி தான் பண்ணேன். இது இன்ஸ்டன்ட் பீன்ஸ் பருப்பு உசிலி. ஸோ இதோட ரெசிபியை இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். Thank you.